நான் கட்டிருக்கேன். ஒகேனக்கல்னா இதெல்லாம் நீ காட்டணும். ஓகே சார். சரி. ஓகே உட்கார இடமா போட்னு சார். ஒரு பேட்டு வந்துடணும். தனித்தனியே குளிக்க இடம் உள்ளதால் அவரவர்கள் செல்லும் வழியிலேயே சென்றுவிட வேண்டும். பெண்கள் குளிக்கும் இடத்திற்கு ஆண்கள் அனுமதி இல்லை. சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறையின் ஓர் அன்பான வேண்டுகோள். ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு நீர்வீழ்ச்சி மற்றும் இயற்கை காட்சிகளை கண்டு கழித்து இன்புற்றதை என்றும் மறவாமல் மலரும் நினைவுகள். அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வருகை தந்துள்ள தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் சுற்றுலா தலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உரிய ஒத்துழைப்பு நல்கி என்னோட பேர் விஜயன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஓட்டுறேன். அப்பா காலத்துலேருந்து ஓட்டுறேன். இப்போ கவர்மெண்ட் நம்ம பழைய மாதிரி இருந்தால் நம்ம வாழ்வாதாரம் கரெக்டாக இருந்தது. இப்போ புதுசாக ரூல்ஸ் போட்டதுனால நம்ம வாழ்வாதாரம் நம்ம கண்டிக்கப்படுது. வருமானத்தை நம்ம இது விட்டுக்கிட்டாகுது. அதனால் கவர்மெண்ட் நல்லா இது பழைய மாதிரி விட்டு நம்மளுக்கு நல்ல முறையாக ஏற்றி நம்ம நிறைவேற்றி எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் டூரிஸ்ட் பிளேஸ் வர்றதே கவர்மெண்ட் டூரிஸ்ட் பிளேஸ் வர்றதே பிள்ளைங்க குட்டியோட தான் அதிகபட்சம் வராங்க. அதையே வேணான்னு தவிர்த்தால் டூரிஸ்ட் அதிகமாக போக மாட்டாங்க. அதனால் அதுக்கெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து அலோன் பண்ணி கொஞ்சம் லைட் ஜாக்கெட் கொஞ்சம் சேர்த்து கொடுத்து நம்ம ரெடி பண்ணி அவங்கள நீங்கள் தான் கவர்மெண்ட் தான் நடத்தி கொடுக்கணும். நம்ம கிட்டத்தட்ட 400 பேர் இருக்காங்க. போட் ஓட்டுறவங்க மட்டும் கிட்டத்தட்ட 400 பேர் இருக்காங்க. அதில் 2 நாளாக டிவைட் பண்ணி ஒரு நாளைக்கு நாங்களே கவர்மெண்ட்டாக கிடையாது, நாங்களே டிவைட் பண்ணி 2 நாளாக வச்சு நாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு 2 தலைவர் ஒரு 5 தலைவர் வச்சு 6 தலைவர் வச்சு நம்ம செயல்பட்டு வரோங்க. ஒரு நாளைக்கு 200 பேர் நம்ம ஓட்டுறோம். அந்த 200 பேரில் கவர்மெண்ட்டில் அறிவிச்சது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்புக்கு ஒரு 30 போட்டு போனால் மீதி 170 பேர் சும்மா தான் இருப்பாங்க. அதனால் 170 பேர் சும்மா இருந்தால் நம்ம எப்படி 1 மணி நேரம் கழிச்சு அது ரொட்டேஷன் ஆகாது. நம்மளோட தொழில் நம்ம வாழ்வாதாரம் நம்ம அடிப்படும். அதுதான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பழைய முறை மாதிரி செஞ்சு கொடுத்து நல்லா ஏற்பாடு கொடுக்க மாதிரி நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.